இந்து மக்கள் கட்சி சார்பில் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா நகரம் கிராமங்களில் விநாயகர் சதுர்த்தி பிரதிஷ்டை செய்து 3 தினங்களுக்கு சிறப்பு பூஜை நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஆன்மீக நண்பர்கள் பெரும் திரளாக விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என விநாயகர் சதுர்த்தி அழைப்புதல் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு, பொதுமக்களுக்கு, அரசாங்க அதிகாரிகளுக்கு, காவல்துறைக்கு, அரசியல் பிரமுகர்களுக்கு, வட்டாட்சியர் அவர்களுக்கு, வருவாய் ஆய்வாளர் அவர்களுக்கும், கிராம நிர்வாக அலுவலகம் அவர்களுக்கும் மற்றும் தொழிலதிபர் அவர்களுக்கும் மற்றும் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி சிறப்பான முறையில் கொண்டாடுவதற்காக விநாயகர் வர்ணம் பூசும் பணி இனிதே துவங்கப்பட்டு சிறப்பான முறையில் பணி நடைபெற்று வருகிறது. வேலூர் கோட்ட தலைவர் SK மோகன் அவர்கள் பார்வையிட்டார் மற்றும் வாலாஜா நகர இளைஞரணி தலைவர்கள் கிருஷ்ணகுமார் கலந்து கொண்டார் மற்றும் ஆற்காடு நகர காவல் நிலையத்தில் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் 6 இடத்தில் விநாயகர் திருமேனிகள் பிரதிஷ்டை செய்து 5ஆம் நாள் ஊர்வலம் கொண்டு வருவது சம்பந்தமாக ஆற்காடு நகர காவல் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் பார்த்தசாரதி அவர்களிடம் அனுமதி கடிதம் வழங்கப்பட்டது. அதேபோன்ற காவேரிப்பாக்கம் காவல் நிலையத்தில் திருப்பார்கடல் அத்திப்பட்டு பகுதியில் விநாயகர் சதுர்த்தி அனுமதி கடிதம் வழங்கப்பட்டது. அதேபோன்று ராணிப்பேட்டை காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் அம்மூர் பேரூராட்சி மேட்டுத்தெரு அம்மூர் பகுதியில் விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாட அனுமதி கடிதம் வழங்கப்பட்டது. அந்த நேரத்தில் ஆற்காடு கட்சி நிர்வாகிகள் மற்றும் காவேரிப்பாக்கம் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ராணிப்பேட்டை கட்சியின் நிர்வாகிகள் கலந்து அதைத் தொடர்ந்து வேலூர் கோட்ட தலைவர் SK மோகன் கலந்து கொண்டு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்து சிறப்பான முறையில் விநாயகர் சதுர்த்தி நடத்தி கொடுக்குமாறு தெரிவித்தனர். தற்போது கட்சி நிர்வாகிகள், மாவட்ட நகர ஒன்றிய கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.